தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது மாஷியா ஷெர்லின் 2ஆம் ஆண்டு தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக நன்றிபடி ஆய்வு கொடுக்கப்படுகிறது. இந்த மகளை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று நாம் அவருக்காக செபிப்போம். மேலும் மிதுன் அவர்கள் விரைவிலே உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். சூசை ஆண்டனி அவருடைய காது அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டும், சபரியம்மாள் செய்வனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக விசேஷ விதமாக ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறித்து போன தொம்மை குரூஸ் லூர்தம்மாள், அல்போன்ஸ் கமலம், ஆனந்தராஜ் அருமைநாதன் விசுவாசம், சத்தியநாதன், விக்டோரியா ஜோசப் சார்லஸ் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக செபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும். அன்புக்குரிய இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தாயாம் அற்புதமான ஒரு புனிதருடைய சமகாலத்து புனிதருடைய விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறார். எந்த புனிதர்? பியோ, பாதிரே பியோ. 1880களில் இத்தாலியில் இருக்கிற ஒரு சிறிய விவசாய குடும்பத்தில் மகனாக பிறக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை குடும்பம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு நம்பிக்கை. அவை தான் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் திருப்பலிக்கு செல்கிற பழக்கத்தை சிறு வயதிலே வைத்திருக்கிறார். அந்த பங்கிலே ஆண்டு ஞானம் கொடுப்பதற்காக கப்புச்சன் சபையை சேர்ந்த குருக்கள் வருகிறார்கள். கப்புச்சன் சபை எப்படி இருப்பாங்க? அவங்க போட்டுக்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ நாங்களாம் வெள்ளை போட்டிருப்போம், அவங்க ப்ரௌன் கலர் போட்டு கேப்லாம் போட்டிருப்பாங்க. வழக்கமாக தியானம் கொடுப்பது அவங்க தான். பிரான்சிஸ் அசிசியார் உருவாக்கிய சபை. அவை இந்த பியோ அந்த ஆலயத்தில் பார்க்கிறார். இந்த குருவான திருப்பலி நிறைவேற்றுகிற விதமும் அவருடைய மறைவுரை ஆற்றுகிற விதத்தை பார்த்து அவருக்குள்ளே ஒரு விதமான ஒரு உள்வொலி சொல்கிறது, நான் சாமியாராக போகணும், ஆனால் சாமியாரானால் கண்டிப்பாக ஒரு கப்புச்சன் சபை குருவாக தான் நான் மாற வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு அந்த தந்தையோடு கலந்து பேசுகிறார். அவரும் வழிகாட்டுகிறார். கப்புச்சன் சபையில் சேருகிறார், குருவாக மாறுகிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியோ, பாதிரே பியோடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள். ஏன்னா இவர் உடல்நிலை சரியில்லாதவர், அடிக்கடி சிக்காவார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாமியார் அடிக்கடி சிக்கானா நோய்வாய் பிடிச்ச சாமியார் பண்ணால் எப்போ பாரு உடம்பு செல்லன்றாங்கனால அந்த மாதிரி எப்போ பாரு உடம்பு செல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அதிகமாக அனுபவிக்கிறார். நற்கருணை முன்பாக மணிக்கணக்காக ஜெபி கையில் ஜெபமாலை எடுத்து கொள்கிறார். பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்வு நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன ரொம்ப சிக்கானவன், ஓப்ப பாரு ஜபான்றான் ரொம்ப அப்படின்ட்டு சக குருக்கள் கூட இருந்தவங்களே அவரை பற்றி அவதூறாக பேசுகிறார். ஆனால் அதனுடைய உச்சக்கட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அருள்படியாக நான் சொன்ன பாதிரே பியோருக்கு பார்த்தீங்கன்னா 5 காயங்கள், செக்மெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நம்ம திரு அவையில் ஒரு 400க்கு பேருக்கு தான் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் 5 காயம். இயேசுடைய 5 காயங்களை பெறுகிறார். இதை பற்றியும் நிறைய பேர் இப்போ இவனாவே சில பேர் கீறிப்பாங்களே, எனக்கு 5 காயம் வேணும் சொல்லிட்டு கீச்சிக்கிட்டு எனக்கு 5 காயம். உங்களுக்கு தெரியுமா அதோடைய வலி எவ்வளோ சொல்லிட்டு? பயங்கரமான வலி, வேதனை. இன்னும் அப்படியே உள்ள சொன்னோம்னா அந்த திருப்பலி அவர் நிறைவேற்றுகிற விதம், அவருடைய மறைவுரையை கேட்பதற்காக 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படியே திருப்பலியில் என்ன பண்ணுவாராம், ஒரு குழந்தை ஒரு தாயை எப்படி பற்றி கொள்கிறதோ அப்படி ஒரு 3 மணி நேரம் பூச வைப்பாராம். அரை மணி நேரம் பூசை பார்க்கறதுக்கு எப்படா முடிப்பார் நீங்களா டைம் பார்க்குற வேலையில் தன்னையே மறந்து அப்படியே கடவுளோடு ஒன்றித்து திருப்பணி நிறைவேற்றுவார். 12 மணி நேரங்கள் இவர் என்ன பண்ணார், பாவசம் கேட்பாராம். இந்த பாவசம் கேட்குற போது சில நேரங்கள் நான் போய் பேசினேன், அவ்வளோதான், இல்லை நீ ஒரு பாவம் மறந்துட்ட அப்படின்னு
அவங்க செய்த பாவத்தை நினைவுபடுத்துவார். சுட்டி காட்டில அந்த பாவத்தை சொல்லு, கடவுள் உன்னை மன்னிப்பார் என்று அப்படி ஒரு உள்ளிருந்து பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார். வழக்கமா நீங்க தெரியும், கையில ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஆகும். கையில் உங்களுக்கு காலில் கையில் உடம்புல புண்ணு வந்தால் என்ன ஆகும்? ஸ்மெல் வரும். அந்த சின்னத்தை சீழ் இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 காயங்களை பெற்ற இந்த புனிதருக்கு அந்த ஸ்மெல் பேட் ஸ்மெல் இல்லையா, நறுமணம் வீசியதான். நறுமணம், குட் ஸ்மெல். இன்னும் சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி கடைசியாக அவர் இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா 5 காயங்களும் தானாகவே மறைந்து போனதாம். அவருடைய உடல் இன்னும் கூட சொல்கிறாங்க, அந்த ஒரு பகுதி இன்னும் அழியாமல் இருக்கிறார். நான் ஏன் இவ்வளோ இந்த புனிதை பற்றி பேசினேன்? பாதிரி பியோ இன்னைக்கு உலக புகழ் பெற்ற சமகாலத்தவர். இப்போ அவருடைய யூடியூப்ல அவர் வச்ச செருப்படிகளாக நீங்கள் பார்க்கலாம். நிறைய புனிதர்கள் இருக்காங்க. நமக்கு அந்த புனிதரை பற்றினா வரலாறு தான் இருக்கும். ஆனால் இவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர் பேசிய அந்த பொன்மொழிகள் ஒன்று தான் சொல்கிறார். கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், கடவுள் மன்னிப்பவர். அவர் எப்பவும் நீங்கள் பிடிச்சிக்கங்க, அவர் எப்பவும் நீங்கள் நாடுங்க, அவர் அப்படியே தன்னுடைய அருளை உங்களுக்கு கொட்டுவார் என்பதை தான் தன்னுடைய மறைவுரைகளில், தன்னுடைய வாழ்வில் மிகவும் எளிமையானவராக, ரொம்ப பொறுமை உள்ளவராக, நான் சொன்ன மாதிரி இறை பக்தியில் வாழ்ந்திருக்கிறேன். மகன், இந்த புனிதனுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் நிறைய பேர் பாதிரி பியோட்ட நிறைய அங்கங்கே விழாக்கள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட ஜெபிக்கிறார்கள். நிறைய புதுமைகள் என்று நடந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இப்படியான ஒரு புனிதர், நான் சொன்ன சமகாலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நாம் இப்போதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த ஒரு புனிதரிடம் நாம் கூட நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளலாம். முதலாம் சொன்ன மாதிரி அந்த நற்கருணை மீதான தாகம், திருப்பலியின் மீது அப்படி ஒரு ஈர்ப்பு, அன்னை மரியான் மீது அளவற்ற பக்தி, இதெல்லாம் விட மிக எளிமை, பொறுமை, நிறைய துன்பங்கள், நிறைய வேதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை இங்கிருந்து அவர் பெற்றிருக்க. இன்னைக்கு நாளைக்கு ஒவ்வொரு திருப்படியும் இதுதான் நமக்கு. நம்ம சும்மா திருப்படியை பார்ப்போம், திருப்படியில் ஒன்றாக இணையணும். ஆண்டவர் இங்கிருந்து தன்னுடைய அருளை நமக்கு பொழிகிறார். எனவே கண்களை மூடுவோம். பாதிரி பியோ அந்த திருப்பலியுடைய மகத்துவத்தை, அன்னை மரியாளுடைய சக்தியை, நற்கருணையின் மீதான தாகத்தை எப்படி ஏற்படுத்தணும், அதே போல நீங்களும் நானும் கூட அதே விசுவாசத்தை, நம்பிக்கையிலே வாழ பாதிரி பியோ வழியாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்துமே நீ பார்த்தவற்றுக்காய் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருள்படியான புனித பியோவுக்கு வழங்கி
அவரது பணியில் உமது இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்வுடன் வந்து சேர அருள் புரிவீராங்க. மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழா கொண்டாடுங்கள். முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டும். தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரவேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அத்சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டட பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி இஸ்ரேலில் எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைவுகளின் படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். பல்லவி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 8 இறைத்திரு வசனங்கள் 19 - 21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரரும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க விரும்பி வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவரை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவரே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவலை புனித அந்தோணியாருடைய பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் மக்களிடம் செலுத்துகிறோம். கூடிய அற்புதம் புனித அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசோடு அவர் வழியாக ஏறெடுத்து எங்கள் எல்லா விதமான தேவைகளையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் செவிமடுத்து நிறைவாக தந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். பலிபீடத்தில்
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்று பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் அந்தோனியார் நம்முடைய புனிதருடைய நினைவு கொண்டாட்டத்திலே உமது திருவிடத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றலுமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறைகள் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகிய நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக. எழில் பொழுது பாதிரி பியோவுடைய விழாவில உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையை எடுத்து காட்டால் அதற்கு வழிமூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். அவை வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரோ விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்ற வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூந்தரிடம், எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இந்த புதிய நாளுக்காக நன்றி செல்வோம். இந்த நாளை காண செய்த கூடிய அருளை தந்து, இந்த நாள் நிறைவடை வேளையில அப்படியே சமூகத்திலே குழுமி வந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இந்த நாள் முழுது நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கொள்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடி மிகிற அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபவுதிகள் கேட்டே இருக்கா, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காகவும் என்றாடும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான பொழுது மிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான பொழுது அந்தோனியார், நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற பாதிரே பியோ, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராகி இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, நம்முடைய பாத தண்டையில வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானம் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவியார் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தாலும் எல்லா விதமான குற்ற இருந்தும் தீமை என துணிகளை விடுவித்து நாங்கள் இன்றுபடிய கட்டளைகளில் கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, தன் தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த தாய் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தது போல நாமும் செவிசாய்த்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் உலகத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கோடி 40 அந்தோணியாரை பாதுகாவலராய் பெற்றிருக்கிறோம். அப்படியே சிறப்புமிக்க இந்த நாளில அற்புதமான ஒரு திருபலி கொண்டாட்டத்திலே பங்கேற்று ஆண்டவர் இயேசுவை நம்முடைய ஆன்ம உணவாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் நோக்கி ஆற்றுமிகு மன்றாடு ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் உரிமையிலான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மீது நம்பிக்கையும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே,
நமக்காக பருந்து பேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புனிதரை பாதுகாவலராய் பெற்றிருப்பதற்காக நன்றி சொல்வோம். அறுவழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த நாளிலே அதனுடைய பாதத்தில் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சியும், நிறைவும், நிம்மதியும், ஒற்றுமையும் நிறைவாக தங்க வேண்டும், கிடைக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அனைத்தையும் எல்லா விதமான நோயிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். பிள்ளைகள் ஞானத்திலும், அறிவிலும், கல்வியிலும், தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். இது இந்த காலாண்டு தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து வளமான எதிர்காலம் அமைய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக வயது வந்த பிள்ளைகளுக்கு வீட்டில திருமண ஏற்பாடுகள் செய்கிற போது இந்த திருமண தடைகள் எல்லாம் உடைய வேண்டும். நல்ல வரங்கள் அமைய வேண்டும். திருமண வாழ்வி பிள்ளைகள் எழுந்து மகிழ்ச்சியாய் புதியதொரு வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் புரியும்படியாய் மன்றாடும். திருமண வாழ்வினைந்து ஒரு சில ஆண்டுகளாகி இந்த குழந்தை பேரின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தம்பதிகளுடைய கண்ணீரை, கவலையை போக்கி அற்புத விதமாய் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்மை பேர் தந்து அப்படியே குடும்பங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். திருமணமாகி தாய்மை பேர் அடைந்திருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக தம்முடைய கருவில குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், பேறுகளத்துக்காய் காத்திருப்பவர்கள், இந்த குழந்தைகள் நல்ல முறையிலே அந்த சிசுக்கள் கருவிலே வளரவும் நல்ல முறையிலே பெற்றெடுக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாய் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களே நாம் எடுத்து நோக்கி இருக்கிற பல காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எடுக்கிற பல விதமான முடிவுகள், முயற்சிகள் அத்தனையும் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக கிடைத்து கொண்டிருக்கிற பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நாம் அனைவரும் மீட்டுக் கொள்ளவும், போதும் என்ற மனதோடு வாழவும், வியாபாரம், தொழில் குறித்து எடுக்கிற பல விதமான முயற்சிகள், முன்னெடுப்புகள், திட்டங்கள், தீர்மானங்கள் சரியான முறையில் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அந்தோனியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மில் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிற பல விதமான உடல் வலிகள், உடல்நல குறைவுகள், நம்மில் அநேகர், குறிப்பாக நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள் பல விதமான பேர் மருத்துவமனைகள், வீடுகளிலே இதோ பலவிதமான வழிகளால, நோய்களால அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், நம்முடைய பாதுகாப்புடைய பருதி பேசும் வழியாக அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இருக்கிற உடல்நல குறைவுகள், அந்த வலிகள், வேதனைகள் எல்லாம் நீங்கி பூரண சுகம் கிடைக்கும்படியாய் மன்றாடும். மன அழுத்தங்களால, மன புழுக்கங்களால, மன உளைச்சல்களால, பலவிதமான கவலைகளால, அமைதியின்மையால நிம்மதியை தொலைத்து, நம்பிக்கை இழந்து, உறக்கத்தை தொலைத்தவர்கள், அந்த மனங்களுக்கெல்லாம் அமைதியும், நிம்மதியும், நம்பிக்கையும், நல்ல உறக்கத்தையும் தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரியவரும் நமது அருளின் தூய்மையால் கோடியரப்படப்பட்ட அந்தோனியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகள் ஆகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியரிடும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல்நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புதுமைகளின் புனிதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக நாளும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இளமல இரக்கமுள்ள இறைவா, புனித பியோவினுடைய விழாவை கொண்டாடி விண்ணக விருதில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகால் படிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய இந்த 23வது நாளில, இந்த மாலை வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று கூடி வர, அவரது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செலுத்த நம் கொடுத்திருக்க வாய்ப்பிற்காக ஒரு விசையாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள். திருப்பாடல் மிக அழகாய் சொல்கிறது, எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? எனக்கு ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். திருப்பாடல் 20 ஆண்டவர் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை என்றும் பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனில் இருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருவாராக. உம் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. இயேசுவிலே பிரியமானவர்களே, தர்மையான அற்கருடைய ஆராதனையில் ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்வது, நான் சீயோனிலிருந்து உனக்கு உதவி செய்வேன். யாக்கோபின் கடவுளுடைய பெயரை நீ உச்சரிக்கிற போது அது உனக்கு பாதுகாப்பளிக்கும். உன் மனம் விரும்புவதை, உன் திட்டங்களை எல்லாம் நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், யார் வழியாகவோ நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு ஆறுதல் மொழியை, ஒரு செய்தியை இறை வார்த்தையின் வழியாக, ஆராதனையின் வழியாக,
சக மனிதர்கள் வழியாக, நல்ல உறவுகள் வழியாக கடவுள் நமக்கு ஏதோ ஒரு உதவி, நாம் வெறுமனே பொருள் உதவி மட்டும் சொல்லல, பல விதங்களை ஆண்டவர் நம்மை எப்படி பாருங்களேன் துணை புரிவாராக, பாதுகாப்பளிப்பாராக, உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக, உன் மனம் விரும்புவதை நிறைவேற்றுவார். எவ்வளவு அழகான வார்த்தைகள். அருமையான ஆண்டவருடைய சமூகத்துல நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக, எல்லா விதமான உதவிகளுக்காக இந்த வேளையில நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி உள்ளத்தோடு அவரை ஆராதித்து துதித்து பாடும் விழுந்திருப்போம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த ஆராதனையிலே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயம் என்ற பாடலை கரங்களை தட்டி அவனுடைய சமூகத்துல வசனம் அழகாய் கரங்களை உயர்த்தி பவுலடிகளார் சொல்றார், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சொல்லிட்டு. எனவே உற்சாகத்தோடு இந்த ஆராதனையில முழுமையாய் பங்கேற்போம். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்க, அந்த நன்மையோட வெளிப்பாடாக இந்த ஆராதனையில நாம் முழுமையாக பங்கேற்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அற்புதரே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம், உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நமக்காக சுமந்து கொண்டது, பலவிதமான பாடுகளை நமக்காக சகித்து ஏற்றுக்கொண்டது. அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக அவரை ஆராதித்து துதித்து புகழ்ந்து போற்றி பாவங்கள் எனக்காய் சுமந்தவர் உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவர் உமக்கே ஆராதனை, தூரமாக பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. நமக்காக ஆவியினுடைய வரங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய தூய ஆவியினுடைய வரங்களை நமக்கு பொழிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கினால், நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியினால் அபிஷேகத்திருக்கிறார். ஆவியினுடைய வரங்களை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழுகிறோம். ஆவியின் வரங்களை
தகத்தெறிந்த உயிருள்ள தெய்வம் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியான உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவர், பாதாள வல்லமை சகித்தவர், ஜெயித்தவர், பாதாள வல்லமை தகர்த்தவரே. அனைவருமாக ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாயை திறந்த உற்சாகத்தோடு வல்லமையின் தேவன், இரக்கத்தின் தேவன், ஆவியானவர் இதோ இதரத்திலே மகிமையோடு மாட்சியோடு நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார். அதிசயமே. வீடுவரை ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்லமையின் தேவன், உருக்கமாக நம்பிக்கையோடு உயிருள்ள தேவன் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பாடுங்க. ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாமே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிக்கொண்டே இருங்க. உயிருள்ள நான், உயிருள்ள நான் எல்லாம் என் இயேசுவுடைய பெயரை நான் எப்போதும் அறிக்கையிட்டுக் கொண்டிருப்பேன். ரோமைக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டால் நீ மீட்பு பெறுவாய் என்று வாசிக்கிறோம். இதோ இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே நமக்காக, நம் ஒவ்வொருவரையும் காண்பதற்காக, நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக இந்த இரவு வேளையில நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசனம் இதோ இங்கு நிரம்பி இருக்கிறார். நன்றி இயேசுவே. உயர்த்தியே பாடிடுவேன் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நான் எல்லாம். கண்களை மூடுவோம். நான் சொன்ன இந்த வசனத்துடைய 2வது வசனம், யாக்கோபின் கடவுளுடைய பெயர் உனக்கு பாதுகாப்பு அளிப்பதால். இயேசு என்ற அந்த பெயர் மீட்பின் பெயர், வல்லமையின் பெயர். இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன். வாசிக்கிறோம் திருத்தூதர் பாணி பவுலடிகளாரும் யோவானும் போகும்போது, என்னிடம் பொன்னோ பொருளை இல்லை, ஆனால் நசரேத்து இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொன்னபோது அந்த முடக்குவாத மூற்றமில் எழுந்து நடந்தான். அருமையான வேளையில ஆண்டவரை ஸ்துதிங்க பாப்போம். ஒரு 2 நிமிடம் மட்டும் எடுத்து இயேசுவே இயேசுவே நீங்க வாயத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதம் சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தெய்வமே, எங்களுக்கு எத்தனை உதவிகள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆபத்து எங்களை காப்பாற்றியவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களை வழி நடத்துவரே இயேசு ஆண்டவர். எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி 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 இயேசுவே ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே 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 இயேசுவே. தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா தந்தாயே உம்மை நன்றி செலுத்து. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம், உமது ஆசீர்வாதங்களுக்கெல்லாம், உமது அருள் கொடைகளுக்கெல்லாம் நன்றி. உமது வல்லமைக்காக நன்றி, உமது விடுதலைக்காக நன்றி. உம்மை நம்பி வந்திருக்க பிள்ளைகள் மீது நீ கொண்டிருக்க பரிவுக்காக நன்றி, உமது இரக்கத்திற்காக நன்றி. அளவற்ற ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருப்பதற்காக இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Thank you, thank you, thank you Jesus. Hallelujah, hallelujah.
Lord. Thank you, Jesus. வல்லமைக்காக நன்றி. உமது இரக்கத்திற்காக நன்றி. உமது ஆவியின் அபிஷேகத்திற்காக நன்றி. உமது அருள் கொடைகளுக்காக நன்றி, 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 நன்றி. பாவத்தை போக்குவரே, பரிசுத்தமாக்குவரே, பரிசுத்தமாக்குவரே. நன்றி, 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 நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமருவோம். நாம் கேட்ட இந்த 2 வாசின் அடிப்படையில் ஒரே ஒரு சிறிய சிந்தனை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாழ்ற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சென்னை மாதிரியான உலகத்துல இடத்துல பலதரப்பட்ட மனிதர்கள், பல மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல பின்னணியை சேர்ந்தவர்கள், பல சாதிகளை இனங்களை எல்லாம் சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாம் ஒன்றாக தான் வாழ்றோம். அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஆலயத்தை எடுத்துங்க, இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே நீங்கள் எந்த ஊர் எங்கெங்கேயோ வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம அனைவருமே மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியை அப்படியே சிந்தித்து பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும் தெரியாத தெரில, நம்ம நாட்டில் உலகத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சென்னையில் நடக்கிற புதுசாக வந்த படம் இட்லி கடை, ஒரு புது படம் வருது, சரியா? என் புது படம் வந்துச்சு. அது வேற ஏதாவது எங்கேயாவது ஷாப்பிங் போட்டிருக்காங்க, மால் வச்சிருக்கு, அந்த மாதிரி போய் நல்லா விதவிதமான உணவு வகைகள்லாம் கிடைச்சிருக்கு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதாவது சேல், நிறைய துணிகள்லாம் கொஞ்சம் குறைந்த விலையில போடுறாங்கன்னா நம்மவர்கள் இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டுருப்பாங்க எல்லாருமே. எதுக்கு? அந்த 3 நாள் லீவ் வருது இல்லை, பூஜா ஹாலிடேஸ் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹாலிடேஸ் வருது. எல்லாம் இப்போ பயங்கர பிளான். ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறார். நம்மளாம் ஹோலிலாம் போகணும்னு தெரிய நினைக்கிறேன். பாலஸ்தீனா அங்கெல்லாம் போயினா அங்கே தான் இயேசு பிறந்தது, வாழ்ந்தது, பணியாற்றியது. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அங்கே பயங்கரமான பாலஸ்தீனாவுக்கும் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறார். அது பெரிய இது, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு கூட்டமைப்பு, நிறைய பேர் சினிமா நடிகர்கள், பொது உடைமை கட்சி சேர்ந்து, கம்யூனிஸ்ட் சேர்ந்துலாம் போறாங்க. அந்த போட்ட அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் அந்த வீடியோ. காசாவில் நடைபெற்று கொண்டு இருக்கிற இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் பயங்கரமா பேசுறான். காசா எங்க இருக்கு தெரியுமா? இந்த பக்கத்துல மாநகரம் இருக்குல்ல, அதுதான் காசா. பாலஸ்தீனாவில் இருக்கிறார். 65,000 பேரை கொன்று போட்டிருக்கான். நினைச்சே பார்க்க முடியல. நிறைய பேர், பிள்ளைகள்லாம், குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாம, உணவு இல்லாம, எவ்வளோ பேர். எப்படி இந்த இலங்கையில நடந்த அந்த படுகொலை மாதிரி அங்கு நிறைய பேர். ஆனா இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, ஏன்னா அதை கேட்க முடியாது, அதுக்கான டைம் இல்லை. நீங்களாம் நான் சொன்ன மாதிரி நமக்கு 1000 வேலை இருக்கு, எவன் சத்தாயினா எவன் இருந்தாலும் ஒருத்தர் இல்லைங்க. 65,000 பேர். இப்போ நிறைய நாடுகள்லாம் உள்ள, பிரிட்டன் மற்ற நாடுகள்லாம் உள்ள போய் அந்த தனி நாடாக அறிவிக்கணும், இந்த காசா போர் நடத்தணும், போர் நிறுத்தணும் அப்படின்னா பேசி கொண்டு இருக்கேன். நான் இங்க என்ன பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, தமிழகத்துல சென்னையில் இருக்கிறவர்களுக்கும் பாலஸ்தீனாவில் இருக்கிற காசாவிற்கும் எந்த உறவு இருக்கா? இங்கன்னா மாமனா மச்சானா, பொண்ணு எடுத்தீங்களா, பொண்ணு கொடுத்தீங்களா, என் ஊரு அப்படின்னு. அவன் யாரோங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே விஷயம் தான் கேள்விப்படுறேன், அங்க இனப்படுகொலை, மக்கள் செத்து கொண்டு இருக்காங்க கொத்து கொத்தா. அவங்க இவங்களாம் போராடுறாங்க. அங்க காசாவிலே போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்தியா பாணி முக்கியமான வல்லரசு நாடுகளாம் தலையிட்டு அங்கு இந்த படுகொலை நிறுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு தேவையான அமைதி கிடைக்க வேண்டும் என்று இங்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வழக்கமா இந்த மாதிரிலாம் போராட்டம்லாம் செய்ய மாட்டாங்க. அதுவும் தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுத்தது பெரிய விஷயம். நான் யோசித்து கொண்டு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடறேன் இந்த மறைவுரையை. யார் முதிர்ச்சியானவர்கள், யார் முதிர்ச்சி அற்றவர்கள், இப்படி வச்சுக்கலாம். நான் இங்க யாரையும் குறை சொல்லலை, நீங்க தப்பா நினைச்ச கூடாது. முதிர்ச்சி அற்றவர்கள் என்ன பண்றாங்களா, இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்க, சைக்காலஜி சொல்றாங்க. முதிர்ச்சி இல்லாதவங்க எப்படின்னா, ஒரு சின்ன வட்டம், இந்த வட்டம் போட்டுப்பாங்க வச்சுங்களேன். அந்த வட்டம், இப்ப நான் ஒரு ஊரை சார்ந்தவன், நான் என்னையே சொல்றேன், உங்களை சொல்லு, நான் இந்த ஊரை சார்ந்தவன். அப்ப நான் என்ன பண்றேன், எங்க ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்றேன், ஒன்று சேர்த்துக்கிறேன்.
நான் இந்த மொழியை சேர்ந்தவன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, மற்ற எல்லா மொழியும் நிறைய பேர் இருக்கான். வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசியிருக்கோம். நாங்களாம் இந்த மொழிக்காரங்க, நாங்கள் கேரளா, மலையாளம் அல்லது தெலுங்கு, ஆந்திரா அப்படி என்று ஒரு மொழி சார்ந்த, மதம் சார்ந்த, நான் ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு இந்து, இவன் ஒரு முஸ்லீமு, அவன் வேற ஜெயினு, அவன் புத்திசம் என்று இந்த வட்டத்தை நான் சொல்றதுலாம் இன்னும் உள்ள ரொம்ப டீட்டெயில் போனால் நம்ம எல்லாம் ஒரு சாதி, இந்த சாதியை சேர்ந்தவர்கள், அந்த சாதியை சேர்ந்த, இன்னைக்கு ரொம்ப சின்ன ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் சொல்றாங்க முதிர்ச்சி அற்றவர்கள். முதிர்ச்சியானவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நான் சொன்ன காசா, இந்த வட்டத்தை விட்டு வெளியில போங்க. இந்த சின்ன வட்டம், நான் ஓகே, நான் ஒரு மொழியை, நான் ஒரு கிறிஸ்தவங்க, அதுக்காக கிறிஸ்தவன் தான் பேசுவேன், இந்த வீட்டுலாம் பேச மாட்டேன். நான் ஒரு தெலுங்கு பேசக்கூடியவன், நான் தமிழ்கிட்ட பேச மாட்டேன். இல்லை, இதை உடைத்தெருபவர்கள், முதிர்ச்சியானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மதங்களை, மொழிகளை, இனங்களை, சாதிகளை கடந்து செல்க, அந்த அவங்களுடைய அரவணைக்க கூடியவர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை மரியாதை பத்தி இந்த விஷயத்தை நம்ம முதல்ல சிந்திக்கலாம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி, நிறைய முறை கேட்டிருக்கோம். அன்னை மரியாளும் அவருடைய சகோதரி இயேசு பார்க்க வந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருக்கு. ஒருத்தர் சொல்றாங்க உங்க அம்மா வந்திருக்காங்க. இயேசு முதல் வசனம் என்ன சொன்னார் பைபிள்ல? என்ன வசனம் கேட்டீங்க? அதுக்கு முன்னாடி, யார் என் தாய், யார் என் சகோதரன். இப்ப நான் சும்மா உங்கள்கிட்ட பேசுறேன், உங்களை பார்க்க ஒருத்தர் வெளியே நிற்கிறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருங்க நீங்க, யார் நீங்க கேட்பீங்களா இல்லையா? இப்போ வீட்டான வெளியே நிற்கிறாங்க, உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காங்க, எவரே பேர் வருவாங்க, யாருங்க நீங்க, யாரை கேட்பீங்க? நீங்க உங்க மாமாவை பத்தி கேட்பீங்களா? உங்க சொத்தப்பாவை பத்தி கேட்பீங்களா? உங்க பெரிய பார்த்து கேட்பீங்களா? இந்த கோயிலில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாரை நம்ம கேட்போம்? யார் நீங்க, யாருங்க நீங்க, யாருமா, யாரையா நீ, யாரு? தெரியாதவங்களை, அறிமுகம் இல்லாதவங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு யாருன்னே தெரியும், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க, யாருங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஓ, இங்கே என்ன விஷயம் எனக்கு பார்க்கணுமா, என்ன வச்சுக்க வந்துருக்கீங்க? அப்போ நம்ம கேட்போம். நம்ம பங்கு மக்கள்லாம் எனக்கு தெரியும், நம்ம தெரியாதுங்கள. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பிடிச்சுமா, நம்ம பந்தகோஸ்க்கு பார்த்தியா யாரு நீ கேட்டாரு, அவங்க அம்மாவே பார்த்து கேட்குறாரு, அவங்க அப்பா அம்மா சும்மா, அந்த அம்மா சும்மா, அம்மா சும்மா, அப்படியா? இங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி தான் இயேசு முன்வைக்கிறார். இந்த தாயை தன்னுடைய இரத்த உறவாக மட்டும் பார்த்திருந்தார் என்ற எங்க அம்மா அப்படின்னு அப்படியே போய் பிடிச்சிருந்திருப்பார். என்னை பெற்றெடுத்து என் தாய், ஐயோ எங்க அம்மா, அங்க அம்மா எல்லாம் அதை உடைக்கிறார் பாருங்களேன் இயேசு. யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, அப்ப இந்த தாய் என்ன பண்ணாங்க? இந்த அம்மா, அவங்க அம்மா ஆகட்டும் அப்படி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். திருவுளத்துக்கு பணிகிறார். இந்த திருமகனை தன் உதரத்திலே தாங்குகிறார். அவரை பெற்றெடுக்கிறார். அவருடைய கனவாக இறை ஆட்சியை இந்த மண்ணுவத்தை நிறுவுவதற்கு அவள் முதல் காரணியாக இருக்கிறார். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா அன்னை மரியாதை இங்க இல்ல, வேற எங்கேயோ. அவன் சொல்றான் யாரு நீங்க கேட்டான், ஏசு அடிக்கிறார் பாருங்களேன். இந்த நீங்க நினைக்கிறமா இந்த சின்ன வட்டத்தெல்லாம் இயேசு பார்க்கவே இல்லை, உடை தருகிறார். இந்த தாய் எல்லோருக்குமான தாய், இந்த தாய் அனைவருக்குமான தாய் என்பதை வெளிப்படுத்த சும்மா இல்லை, இறை வார்த்தையை கேட்டு அதற்கு பணிந்து அதை வாழ்வாக்கியவள் என்பதுதான் அந்த நற்செய்தியில ரொம்ப தெளிவாக இயேசு பதிவு செய்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு முதல் வாசகம் அதோட பின்னணி மட்டும் சொல்லி இந்த மறைவுரை முடிக்கிறேன். இஸ்ராயல் மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு போறாங்க. முதல் விதமான அடிமைத்தனம் பார்த்தீங்கன்னா பாபிலோனர்களும் அடிமையா இருக்காங்க. அடிமைத்தனம் தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு? ரொம்ப கஷ்டம். சுதந்திரமே இருக்காது, நிறைய கொடுமை இருக்கும், நிறைய வேலை வாங்கணும், சரியா சாப்பாடு இருக்காது, வசதி இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது. ரொம்ப நீங்க இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். இன்னொருக்கு நீங்க சுதந்திரமா இப்ப நம்ம வாழ்ற மாதிரி வாழ முடியாது. அப்ப இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன பண்றாங்க? பாபிலோனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய வருத்தங்கள், நிறைய இழப்புகள். இப்பதான் பாருங்களேன், அந்த பாபிலோனின் மீது பாரசீக அரசன் போர் எடுக்கிறான்.
பாரசீக மன்னன் வந்து போர் எடுத்து இந்த பாபிலோன் வெற்றி கொள்கிறான். இப்ப இவங்க யாருக்கு அடிமையாயிட்டாங்க? முதல்ல யாருக்கு? பாபிலோனுக்கு அடிமையாந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப யாருக்கு அடிமையாயிட்டாங்க? பாரசீக மன்னனுக்கு அடிமையாட்டான். கடவுள், நான் சொன்ன இன்னைக்கு வசனம் சொன்னல, நெருக்கடி வேலையில கடவுள் யார் வழியாகவோ உங்களுக்கு ஒரு உதவி செய்வார். அது உண்மை. இன்னைக்கு நாம் கேட்ட வசனம் பாத்தீங்கன்னா, இந்த பாரசீக மன்னன் திருப்பி அவங்கள்ட்ட அடிமையான, இப்ப இவன்ட்டு அடிமையாயிட்டீங்க, இப்ப அவன்ட்டு அடிமையா போகணும். மக்கள்லாம் பரிதவிக்கிற வேலையில ஒரு அரசன் வரான், சைரஸ் அப்படி ஒரு அரசன். அவன் சொல்றான், இனி நீங்க அடிமையெல்லாம் இல்லை, நீங்க போங்க, நீங்க உங்க சொந்த நாட்டுக்கு போங்க, நீங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்றான். இந்த சைரஸ் மன்னர் தான் மக்கள் சொல்றாங்க மெசியா, அவங்க எதிர்பார்த்திருந்த மெசியா இது. ஏன்னா அவ்வளோ கொடுமை, அவ்வளோ வேதனை அனுபவித்த மக்கள் சொல்றார், நீ கிளம்புங்கயா, உங்களுக்கு விடுதலை, சுதந்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சைரஸ் மன்னன் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறான். இவன் தான் இப்படின்னு பார்த்தா அடுத்து ஒருத்தன் வரான், தாரியு அப்படி ஒரு அரசன். இவனை விட ரொம்ப நல்லவனா இருக்கான். என்ன நல்லவனா இருக்கான்? நீங்க போறது மட்டும் இல்ல, இந்த பாபிலோன் என்ன பண்ணானா, அவருடைய எருசலேம் கோவிலை சின்ன பின்னமாகிட்டான், அடிச்சு நொறுக்கிட்டான். அப்ப இவங்க வழிபடுற இந்த தெய்வத்துக்கு ஒரு ஆலயம் இல்லை என்றதான் எனக்கு ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். தாரியு அரசன் சொல்றான், ரொம்ப அழகான விஷயம், இதெல்லாம் நடக்குமா தெரியல. அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வரி கட்டுறாங்கல்ல, அதுல இருந்து 2% வரியை என்ன பண்ணுமா, எருசலேம் ஆலயம் கட்டுமான பணிக்கு அனைவரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். விடுதலை செய்து அனுப்புவது பெரிய விஷயம் தானே, ஆனா அந்த ஆலயம் கட்டுவதற்கு அரசனே அந்த வரியை எல்லாருமா கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டணும். நீங்க பாருங்க எப்படி கடவுள் எப்படி உள்ள போறார். நேற்று தினம் நான் ஒரு விஷயம் படித்தேன். கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், சீதாராமையா ஒருத்தர் தான், அவர் தான் முதல்வராக இருக்கிறார். புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிச்சு. இப்போது அது நம்ம இந்திய அரசு நிறைய விஷயங்கள் நிறைய பொருட்களுக்கு 18% இப்போ அது வந்து 5 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க கர்நாடகா. என்னமா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர்களுக்கு வீடுகளுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. எங்கள் கூட வேலைக்கு ஆள் தேவைப்படுவாங்களே, இந்த வீடு பெருக்கிறது, ஹவுஸ் மேடா அதான் சொல்லுவாங்களே, ஹவுஸ் மெயின்டெனன்ஸ். அப்போ பெருக்கிறது, துணி துவைக்கிறது, அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னு, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் தருவீங்களே 5000 ரூபாய் 8000 ரூபாய், 5% வந்து கவர்மெண்ட் கட்டணும். நீங்க மக்கள், இப்போ எனக்கு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன், அந்த ஆள் சம்பளத்திலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணுமா, 5% வரியை வந்து கவர்மெண்ட் காட்டு. நான் சொன்ன இந்த பாரசீக மன்னன் தாரியு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய வருமானத்திலிருந்து 2% வரியை பாலஸ்தீனம் நம்முடைய எருசலேம் ஆலய கட்டுமான பணிக்கு செலவு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நெருக்கடி வேலையில கடவுள் பாருங்களேன், இவங்க பாரசீக மன்னன், இவங்க இஸ்ராயல் மக்கள், இவங்க வேற அவங்க வேற, அடித்து நொறுக்குறாங்க பாருங்களேன். நான் சொன்னல வித்தியாசமே இல்லை, அவங்க வேற இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்க எல்லாமே வேற. ஆனா அது எல்லாம் கடந்து அவர்களுக்கு அவன் வந்து உதவி செய்யறான். பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கான நிதர்சன உண்மை. ஒரு சின்ன நிகழ்வு, அப்துல் கலாம் அவர் எழுதிய ஒரு புத்தகம் அக்னி சிறகுகள் அப்படின்னு, ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை. அப்துல் கலாம் அந்த புத்தகத்தை அறிந்து வாசிங்கன்னா நிறைய நிகழ்வுகளை பதிவு செய்ய, வீட்டில் படித்ததுலேருந்து அப்படியே அவருடைய அவர் தான் ஜனாதிபதியில் அது வரைக்கும் வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பதிவு செய்வார். அதில் ஒருத்தர் இப்படியாக பதிவு செய்கிறார். அவர் சிறுவனாக அந்த ராமேஸ்வரம் அந்த பள்ளியிலே படித்து கொண்டு இருக்கிறார். அந்த பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்கூலெல்லாம் இந்து முஸ்லீம் எல்லாம் பக்கத்து உட்காருவாங்கல்ல. இது நான் வந்து இந்து பையன், அவன் கூட உட்கார மாட்டல. இவர் ஒரு இஸ்லாமியர், பக்கத்தில் ஒரு பிராமின் பையன் வந்து உட்காந்து படிக்கிறான். 2 பேருமே முதல் பெஞ்சில் உட்காந்து தான் படிக்கிறான். இந்த பிராமின் பையனுடைய அப்பா வந்து யாருன்னா, நீங்கள் ராமேஸ்வரம் போனால் ராமானுஜர் ஆலயம் பெருசாக இருக்கும், அந்த கடற்கரை ஓரத்தில் நீங்கள் போய் பாருங்க, பயங்கர பெருசாக இருக்கும். அந்த ஆலயத்தில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றி கொண்டு இருப்பவர் ராமானுஜர், ராமச்சந்திரன் பேர். யாரு? இந்த பிராமின் பையனுடைய அப்பா. இவர் புதிதாக அந்த பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் வருகிறார். பார்க்குறாரு, என்ன நீ ஒரு முஸ்லீமு, இவன் ஒரு பிராமின், எப்படி 2 பேரும் ஒன்றா உட்காருவீங்க? அப்துல் கலாம், நீ நீ போய் பின்னாடி உட்காரு. ஒரு பிராமணனும் ஒரு இஸ்லாமியும் சேர்ந்து உட்காரக்கூடாது அப்படி என்று இந்த புது ஆசிரியர் நினைச்சிட்டார்.
இந்த பையன் போயிட்டு யார் பிராமின் பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னையும் அப்துல் கலாமையும் வந்து அந்த வாத்தியார் பிரித்து வச்சிட்டாரு, அவனை பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டார். நாளைக்கே வரார் ராமச்சந்திர சாஸ்திரிகள். வாத்தியார் பேருக்கு, யோ இது பள்ளி, ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, இது ஸ்கூல், சிறுவரிடம் ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் ஏற்படுத்துக, ஒரு இஸ்லாமியனும் ஒரு பிராமின் சமூகம் சேர்ந்து உட்காரக்கூடாதா? ரொம்ப தப்பு. முதல்ல அவனை முன்னாடி உட்கார சொல்லு. அப்துல் கலாமை பக்கத்தில் உட்கார வச்சுட்டே சொன்னாராம், நீங்க இந்த மாதிரி வேறுபாடுகளை பாகுபாடுகளை இங்கே விதைக்காதீர்கள் என்று அவருக்கு எச்சரிக்கை கொடுத்து போனார். நான் கூட யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்வில் நம்ம எத்தனையோ பேர் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் கடந்து போவதாங்க முதிர்ச்சி. இதைதான் இயேசு தன் வாழ்வில செய்தார். அவர் ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, அதான் இன்னைக்கு அன்னை மரியாதை அனைத்து உலகின் தாய். வேளாங்கண்ணி திருவிழா எவ்வளோ பேர் எங்கெங்க, அவள் அனைவருக்குமான தாய். ஒரு இனத்துக்கோ ஒரு குருவுக்கோ ஒரு மதத்திற்கோ மட்டுமல்ல, அனைவரின் தாயாக ஏற்படுத்தியிருப்பாங்க. அது அப்பவே பண்ணிட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அன்னை மரியாதை போல ஆணுடைய திருவுளத்துக்கு பணிந்து ஆகட்டும் என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் இயேசுவை போல நாமும் கூட அந்த முதிர்ச்சியான, மிக ரொம்ப முக்கியம். நிறைய பிரச்சனை காரணம் தெரியுமா? பெட்டி மைண்டட். இன்னைக்கு ரொம்ப சின்னத்தனமா இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னத்தனமான புத்தி, சின்னதுக்கெல்லாம் கோச்சுக்கிறது, சின்னத்தை நம்பாளுங்க இப்படிலாம் பேசுவாங்க சில பேர். இதெல்லாம் நீங்க கடந்து வரணும். இன்னைக்கு உலகம் போகிற பாதை வேறு. நீங்க அது மாதிரி நினைத்து கொண்டிருந்தால் இந்த உலகம் உங்களுடைய ஓரம் கட்டிவிடும், உங்களை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆகவே நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். எனவே நாம் அனைவருமா கண்களை மூடி இந்த ஒரு அழகான ஒரு பாடலை பாடி இந்த நாட்களை ஆராதனையும் நிறைவு செய்வோம். யார் நமக்கு முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் ஏசையா எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கு எப்போதும் துணையாக வரக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசு. எனவே அருமையான அந்த பாடலை கண்களை மூடி அவனுடைய கேட்போம். ஆண்டவரே, நான் முதிர்ச்சி பெற்றவனாக இருக்கணும், என் மனம் என்னுடைய விசாலமான பார்வை வளர்த்து கொள்ளணும், அனைவருக்கும் உதவக்கூடிய, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனதை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் நற்கருணை ஆராதனை நிறைவு செய்வோம். எனக்கு யாருண்டு, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடுவே இருக்கிறார். நெருக்கடி வேளையில நமக்கு பதில் அளிப்பவராக, துன்ப வேளையில நமக்கு துணையாவராக, எல்லா வேளையிலும் எப்போதும் நம்முடன் இருக்கிறது. இன்பத்திலும் துன்பத்திலும்
கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை எல்லா நன்மைகளால் நிரப்ப வர நெருக்கடி வேளையில் ஆண்டவரே நாங்களை கூப்பிடாத முன்னமே எங்களோடு வந்து எங்களுக்கு உதவி செய்வர, எங்களுக்கு பதிலளிப்பவர, உன் மனம் விரும்புவதை எல்லாம் நான் அறிவேன், நிறைவேற்றுவேன், உன் திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற சொன்ன தெய்வமே, ஏதோ இத்தனையோ ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். என் உள்ளத்தை ஊடுருவி பார்க்க என் சிந்தனைகளை புதுப்பிங்க ஆண்டவரே. என்னுடைய பார்வையை விசாலமாக்கு, என் மனதை பெரிதாக்குங்க. நான் கூட ஆண்டவரே முதிர்ச்சி அற்றவனாய் அல்ல, முதிர்ச்சியானவனாய் என்னுடைய வாழ்விலே என் செயல்கள், சிந்தனைகள், என்னுடைய இடத்தை அத்தனையுமாய் அமைய அருள் புரிகிறான். வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விரைவாக ஆசீர்வதிங்க. உமது இறக்கமும் வல்லமையும் உமது ஆசீரும் பாதுகாப்பும் எப்போதும் எங்களோடு இருப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். கீதத்தை பாடி ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாடி நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
சில நிமிடங்கள் நம்ம அனைவரும் அமருவோம். மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் விவிலிய மாதம். நம்முடைய பங்குல ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவிலிய மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை பற்றி நான் முன்கூட்டி அறிவித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விவிலிய கண்காட்சியை வைத்திருந்தோம். நிறைய பேர் நான் இன்னைக்கு கூட வைக்கலாம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் நிறைய உழைப்பு. ஒவ்வொரு முறையும் இந்த இயேசுடைய படைப்புகளை பற்றி, அது திருவிவிலியத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த முறை விவிலியத்தினுடைய பரிணாமங்கள், அதாவது பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பைபிளை பற்றி தெரியுனா பைபிள் எப்படி உருவானது, பைபிளுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதெல்லாம் பற்றி ஒரு அற்புதமான ஒரு விவிலிய கண்காட்சியை கடந்த ஞாயிற்றுக்கு நேற்று 2 நாள் முன்னாடி நடத்திருந்தோம். நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு நீங்கள்லாம் கூட வெளியிருந்து வரும் பார்க்கணும் ஆசைதான் இருந்து, பட் சூழ்நிலை காரணமாக அதை வைக்க முடியாதனால எடுத்துட்டோம். அவை இது என்ன சொல்லணும், இந்த இடத்துல நிறைய உழைப்பு நம்முடைய ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி பிள்ளைகள், நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய அருள் சகோதரர், அருள் சகோதரி, நிறைய பேர் பெற்றோர்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக உதவி செய்தது. எனவே முதல்ல அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய ஜோசப் அவருக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் விவிலியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பல வீடியோ பார்ப்பீங்க, தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். விவிலியம் எப்படி தொடங்கியது நான் சொல்கிறேன், அதனுடைய தொடக்கம், பரிணாமம், தி எவல்யூஷன் ஆஃப் பைபிள், அதை பற்றி ஒரு நீண்ட அழகாக மிக அழகான எளிமையான விதத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. மெசேஜ் செம்மையாக இருக்குது, வேற லெவல் சொல்லியிருக்காங்க. எனவே தயவுசெய்து மீண்டுமாக நீங்கள் டைம் இருந்துன்னா சென்ட் ஆண்டனி சர்ச் அப்படி மதுரவாயில் போட்டால் போதும், அந்த யூடியூப்பில் வந்துடும். தயவுசெய்து பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஜெபமாலை மாதம். ஜெபமாலை மாதம் நம்முடைய பங்கை அன்னையோடு பயணிப்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த ஜெபமாலை மாதத்தில் 1000 மணி ஜெபமாலையை நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வருகின்ற 4ஆம் தேதி, அதாவது முதல் சனிக்கிழமை நம்ம 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறேன். இது என்னன்னா, இங்கே ஒரு நான் பாக்ஸ் வைப்பேன், நாளைக்கு நாளன்னைக்கு இங்கே ஒரு பாக்ஸ் வைப்போம். 1000 மணி ஜெபமாலையில் பல கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஏன்னா மாதாவிட்ட நம்முடைய தேவைகளெல்லாம் எடுத்து வைக்கணும். இதற்கான பல குழுக்கள் பற்றி டீட்டெயிலே உங்களுக்கு வருகிற வாரம் அறிவிப்போம். காலையில் 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமை காலை 11:30 மணிக்கு தொடங்கி மாலை நம்ம அந்த ஜெபமாலை முடித்து அன்னைக்கு முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய தீர்ப்பமனையும் அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பணியும் நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அனைவருமாக அதில் கலந்து கொள்ள உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். இங்கே ஒரு பாக்ஸ் வைக்க போகிறோம். இது நான் அம்பத்தூரில் இருந்தபோது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த ஜெபமாலையில் சில பேருடைய கருத்துக்களுக்காக இப்போ சொன்ன குழந்தை பேராக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வேறு ஏதாவது வீடு கட்டதா, வேறு ஏதோ பிரச்சனை தடையை அந்த ஜெபமாலையை ஜெபிக்கிற போது அது நிச்சயமாக கேட்கப்பட்டதாக நிறைய பேர் சாட்சி. எனவே நிறைய பேர் இங்கே உட்காந்து ஜெபிப்பாங்க. காலை 11 மணிலேருந்து மாலை 6 மணி வரை இந்த ஜெபமாலை அவ்வளவு உருக்கமாக மரியாதை சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் என்று, ஆண்கள் என்று ஜெபிப்பாங்க. எனவே நான் ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அதில் எழுதி போடுங்க தயவுசெய்து. அது 3ஆம் தேதி வரைக்கும் வைக்கலாம், சரியா? அது 4ஆம் தேதி காலையில் அதை நம்ம ஜபிக்கும் போது அது எதுவாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். இந்த 1000 மணி ஜெபமாலையில் நீங்கள் அனைவருமாக கலந்து கொள்ளுங்கள். முதல் செய்தி. 2வது, இங்கே வைக்கிற இந்த ஜெப விண்ணப்ப பெட்டியில் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் போடுங்க. அந்த 1000 மணி ஜெபமாலையை நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இப்போது என்னை மந்திரிக்கப்படும் வரிசையாக பாடங்களை பாடுவோம். கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.